So that is value of that. Okay. So இப்போ இங்க ஹேங் ஆயிருக்க மாஸோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன் m dash சரி ஸ்மால் m எடுத்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டேன் பிகாஸ் லென்த் அதிகமாக அதிகமாக மாஸோட வேல்யூ என்ன இருக்கும் அதிகமாகும். தட்ஸ் we can say it is m directly proportional to l by n சொல்லலாம் இல்லையா. ஸோ நம்ம ஆங்கிள் மேட் பை த நார்மல்னா ஸோ திஸ் வரி இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோடது என்னவா இருக்கும் ஆங்கிள் ஆஃப் ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் அ மினிமம் ஆங்கிள் எடுத்து சொல்லலாம். ஸோ மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இல்லையா. ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் ஓகே. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாங்க பாருங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் mg sin theta will act downward direction. ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் f இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன். ஆக்சலரேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் எப்படி சொல்லலாம் the acceleration is equal to g sin theta minus mu g cos theta. Hi guys, welcome to Vettri. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த செஷனை நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வித் ஃப்ரிக்ஷன். இந்த கொஸ்டின் இல்லாத நீட் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே. ஸோ வாட் இஸ் அ ஃப்ரிக்ஷன்? ஃப்ரிக்ஷனுங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ். It opposes the relative motion between the two surfaces-ங்கிறத என்ன சொல்லலாம் friction force சொல்லலாம். First I will define that, then we can go with a clear explanation of that idea. So if we started that friction-ங்கிறது எப்படி define பண்ணலாம்னா so the frictional force, yes, so it's oppose the frictional force is a force. It oppose the relative motion between the surface, relative motion between the surface. Very important thing. So inga na surface na edutiten appadina so here I am going to take it as a rough surface na edutiten. It is a rough surface. Inga na object of mass m na edutiten vechuka. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம். ஸோ we can say it is a friction force சொல்லலாம். இப்போ நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் will act in this direction. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் nature of the surface depend ஆயிருக்கும். nature of the surface and also depends on the normal force. Very important thing. Depends nature of the surface and also what is it? Normal force. Normal force depends ஆயிருக்கும். Understand this normal force. And one more thing is that very important thing. It is independent of the surface of contact. In the body contact ஆயிருக்க surface independent. This is very important thing. Is it clear, right? So 1 meter square இருந்தாலும் சரி 2 meter square இருந்தாலும் சரி normal force remains same because it is a weight of the object. Normal forceங்கிறத சொல்லலாம். Okay, so we can say it is a independent of what is it? It is a independent of surface. Very important thing. Frictional force என்ன சொல்லலாம் surface areaங்கிறத சொல்லலாம். This is very important thing. Have to know clearly. Okay, so the friction force depends on the nature of the surface and also normal force and independent of the area cross section. This must be known clearly. Okay, இதை எப்படி define பண்ணலாம் அப்படின்னா so we can define the friction force is directly proportional to normal force. Normal force அதிகமாக friction force அதிகமாகும். So if I put a constant here, it is equal to mu into n. So this is what is a frictional force கான formula. So muங்கிறத சொல்லலாம் coefficient of friction சொல்லலாம். What is the unit of coefficient of friction? So friction force normal force cancel ஆச்சு அப்படின்னா it is a dimensionless சொல்லலாம். Okay, so இதோட value என்ன ஆகும் based on the surface will changes. Understand this one clearly. So இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன்னா f is equal to f நான் எடுத்துட்டேன் அப்படின்னா if I apply the forces makes an angle theta, so இது என்ன சொல்லலாம் f cos theta, இது என்ன சொல்லலாம் f sin theta ன்னு சொல்லிடலாம். So if the friction in the direction act ஆகும் இதுக்கு opposite direction act ஆகும். So if we represent that, so friction force ஓட value இந்த கேஸ்ல என்னவா இருக்கும் because it is a normal force in the direction act ஆகும். Weight of the object will act downward direction. So we can say it is that if I equate upward force is equal to downward force என்னவா இருக்கும் the normal force is equal to f sin theta is equal to mg. So n ஓட value என்ன சொல்லலாம் so mg minus f sin theta. So we can substitute what is it the n value here mu into the friction coefficient எடுத்துட்டேன் அப்படின்னா mg minus f sin theta. So இந்த இடத்துல this force will act. Yes or no? Friction force will act. So f cos thetaங்கிறது என்ன சொல்லலாம் it is a applied force. Friction force mu into mg minus f sin thetaங்கிறது என்ன சொல்லலாம் this is we can say it is a friction force னு சொல்லலாம்.
Yes or no? So understood, right? Now, so types of friction எடுத்துட்டேன். Two types of friction. One என்னது static friction, இன்னொன்னு சொல்லலாம் kinetic friction. Static frictionங்கிறது self adjusting friction சொல்லலாம். Example, so இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிட்டேன்னு வெச்சுக்கேன். நான் force இங்க டச் பண்ணாலே I am applying the force. So now I am applying the force increase பண்ண even என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருக்கும். What is the reason? Because நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதை விட கம்மியா இருக்கும்? ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை விட கம்மியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அப்படின்னா நான் 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. which mean that the self adjusting friction என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். the self adjusting friction தான் என்ன சொல்லலாம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அப்படின்னா அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டிருச்சுன்னா, நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டிருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? கைனடிக் ஃப்ரிக்ஷனா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்ளைடு ஃபோர்ஸ் கூடவே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஓகே, அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகும்? ஒன்ஸ் பாடி மூவ் ஆச்சுன்னா அப்போ ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லலாம்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். இப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இஃப் யூ டேக், இப்போ நான் எடுத்துட்டேன்னா, ஸோ திஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், திஸ் இஸ் பாடி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ எஃபோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன். Yes or no? So எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா it start from static friction ஓட value, it start from 0 less than or equal to static friction less than or is equal to limiting friction வரைக்கும் ஆக்ட் ஆகும். So the maximum limiting frictionங்கிறது என்ன சொல்லலாம்? The maximum static friction தான் என்ன சொல்லலாம்? Limiting friction சொல்லலாம். Okay, understand this one clearly. So once நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் இங்க பாருங்க, if applied force less than or equal to limiting friction இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்னவா தான் இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இதுல இடையில, அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் என்ன ஆகும்? ஸோ ஃப்ரிக்ஷன் எல்லாமே என்ன சொல்லலாம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஒன்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? பாடி விட் வில் மூவ். ஸோ வி கேன் சே இட் இஸ் அ மோஷன். இப்போ ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லலாம்? வி கேன் சே இட் இஸ் அ கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இஸ் இட் கிளியர்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் when object is at rest, act when object is at rest. The static friction will increase when applied force increase. எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் மஸ்ட் பி நோ. ஒன்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு மேல அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பாடி மூவ் ஆகும். அப்போ ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் சொல்லலாம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள் ஆல்சோ. See here, இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். என்ன ஃப்ரிக்ஷன்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லலாம்? அப்போசிங் ஃபோர்ஸ் சொல்லலாமா? இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் m எடுத்துட்டேன்னா F minus Fk is equal to mass into acceleration சொல்லலாம். So this is what we can say it is at. So we can apply that equation of motion when object is at motion. Is it clear? I'll give the example for this one. So இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, just understand this one. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். And one more thing is that இப்போ நான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வாட் இஸ் இட்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதை விட அதிகமாக இருக்கும்? மேக்ஸிமம் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சார், கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென், வெரி இம்பார்ட்டன்ட் திங், கிரேட்டர் தென் kinetic friction coefficient. This is very important. You must know clearly. Okay. So while starting the problem, move ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சிட்டு, then we can go with the equation of motion. I'll give the example for this. Okay. I'll take the example. One more example for this. Now, இப்போ நான் ஒரு example எடுத்துட்டேன், then you will understand this idea. So இப்போ நான் எடுத்துட்டேன், this is what is it? Mass of the object 2 kg ன்னு எடுத்துட்டேன். Listen carefully. So the friction coefficient என்ன எடுத்துட்டேன்? Static friction coefficient ஓட value. Just I'm taking 0.4. Kinetic friction order value, I'm taking that, what is it? 0.2 na edutha. Understand this one. So appadina idu move aganum appadina evalavu force apply panna move agum. That must be know clearly. So adukkaga na enna pannom, limiting friction order value எப்பவுமே limiting friction value define பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாம்? We can go with the applied force. நம்ம clear ஆ தெரியும். இப்போ நான் எடுத்துட்டா limiting friction எப்படி போலாம்? Limiting friction is equal to maximum static friction தான் limiting friction.
So 0.4 into normal force. So this is what is that normal force, which is equal to mg. அப்பனா இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா m ஓட வேல்யூ என்னது 2 into 10. So என்ன கிடைச்சிரும் 8 நியூட்டன். அப்பனா இதுதான் என்ன சொல்லலாம் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லலாம். இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா 10 நியூட்டன் அப்ளை பண்ணா ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை விட கம்மி அப்ளை பண்ணா என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். திஸ் இஸ் வாட் இஸ் அ மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இப்போ நான் என்ன அப்ளை பண்றேன்னா 4 நியூட்டன். ஸோ நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸோட வேல்யூ 4 நியூட்டன் வச்சுக்குவேன். I told you that. இப்போ ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? It is not a maximum limiting friction. ஏன்னா static friction it is a self adjusting force. இல்லையா? ஸோ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மூவ் ஆகணும்னா 8 நியூட்டன் அப்ளை பண்ணணும். 8 நியூட்டன் அப்ளை பண்ணாதான் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரை டு ஸ்டார்ட் மூவ். 9 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது மூவ் ஆகாயிரும். பட் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது 4 நியூட்டன் என்னவா இருக்கும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ. ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் 4னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் 4 நியூட்டனா இருக்கும். இப்போ நான் 5 நியூட்டன் அப்ளை பண்றேன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் 5 நியூட்டனா இருக்கும். இப்போ 3 நியூட்டன் அப்ளை பண்றேன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்ன இருக்கும் 3 நியூட்டனா இருக்கும். பிகாஸ் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபிரிக்ஷன். இப்போ நான் அப்ளை பண்றது 8 நியூட்டன் அப்ளை பண்றேன்னா இப்போ நான் இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் 8 நியூட்டனா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னவா இருக்கும் 8 நியூட்டனா இருக்கும். இப்போ 9 நியூட்டன் அப்ளை பண்ணா அது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா இருக்காது என்னவா இருக்கும் கைனடிக் ஃபிரிக்ஷனா மாறிடும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ நான் இது என்ன சொல்லிட்டேன் திஸ் இஸ் வாட் இஸ் அ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ என்னது 4 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 4 நியூட்டன். பட் இப்போ நான் அப்ளை பண்றது F is equal to 12 நியூட்டன் அப்ளை பண்றேன்னு வச்சுக்குவேன். ஸோ எதை விட அதிகமாயிருச்சு அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் வாட் ஸ்டாட்டிக் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இல்லையா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்படின்னு என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் ஆக்சலரேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல நான் என்ன ஃபிரிக்ஷன் அப்ளை பண்ணணும் கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்ளை பண்ணணும். எப்படின்னு பாருங்க. ஸோ ஐம் அப்ளைங் தட் ஃபோர்ஸ் இஸ் 12 நியூட்டன். ஸோ ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் வேல்யூ ஸோ இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்டு என். இது புரிஞ்சுதா திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இனிஷியலா மியூ எல்லுக்கு நான் மியூ எஸ் யூஸ் பண்ணேன் எதுக்காக பிகாஸ் இட் இஸ் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்காக. ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும் கைனடிக் ஃபிரிக்ஷன் திஸ் இஸ் ஆக்சலரேஷன். ஷால் வி ஸ்டார்ட். ஸோ இப்போ பாருங்க 12 நியூட்டன் மைனஸ் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வேணும் கே இஸ் ஈக்குவல் டு friction coefficient 0.2 into mass oda value 2 g oda value 10. So enak eduthu 4 newton. So this is what is a 4 is equal to 2 into a illaya. So equation of motion. So 8 minus 4 so 12 minus 4 8 is equal to 2a. A is equal to what ipo cancel panna 4 meter per second square. Idu purinjada. So this must be know clearly. So based on the limiting friction which தான் நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக என்னவா இருக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே now if I take that the question a man running on the surface without slipping find the direction of friction force கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ மேன் ரன்னிங் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்லையா ஸ்டார்ட் பண்ண போறோம் நான் பின்னாடி தான் கிக் பண்ணுவேன். ஸோ பின்னாடி கிக் பண்ணும்போது என்ன ஆகும் ஃபிரிக்ஷன் என்ன ஆகும் இட் will lack forward direction. So what is the direction of friction? So it is a forward direction. So this is idea. What is the direction of friction? This is what is it forward direction. Yes or no நான் பின்னாடி கிக் பண்ணுவேன். So I will move என்னோட லெக் பின்னாடி கொண்டு போவேன் friction forward direction act ஆகும். Is it clear? So this must be known clearly. Next one is that the limiting friction between two bodies in the contact independent of limiting friction it is independent of the surface area. So what is the answer is that so this is independent of surface area. Independent of surface area எடுத்துட்டேன்னா the nature of the surface is dependent. Area of the cross section yes it is a area cross section is the correct answer. Okay next one is that so which of the following is a self adjusting force? Self adjusting force ங்கிறது என்ன சொல்லலாம் static friction is a self-adjusting force. Static friction is a self-adjusting force. So this is what is the answer. A is the answer. Next one is that. Yes, static friction and kinetic friction kind of relation. So graph la relation parunga. So this must be known clearly. So applied force na edutiten. So this is what is the applied force. This is what is it static friction and kinetic friction. See here, na applied force increase ஆக static friction oda value என்ன ஆகும் increase ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? So எது வரைக்கும் increase ஆகும் the static friction maximum limit வரைக்கும் increase ஆகும். இதுதான் என்ன சொல்லலாம் so this is what is that maximum limiting friction சொல்லலாம். okay static friction ஓட maximum value. okay அதுக்கப்புறம் என்ன ஆகும் so இதுக்கப்புறம் நான் applied force increase பண்ணும்போது the applied force is greater than what limiting friction so that என்ன ஆகும் object move ஆக ஆரம்பிச்சிரும். so அது என்ன friction மாறிடும் kinetic friction மாறிடும். so this must be known clearly.
So this is what is an angle is what is a 45 degree. So what do you mean that applied force increase ஆக static friction ஓட value increase ஆகும்? That must be know clearly. Okay va? So this is an idea. Now if I take this one, next one, based on this we'll start. The block of mass 2 kg is placed on the floor. The coefficient of static friction is 0.4. So coefficient of static friction ஓட value என்ன கொடுத்துட்டாங்க? 0.4 கொடுத்துட்டாங்க. Force 2.8 Newton is applied horizontal on the block. The force of friction between the block and surface நம்ம கேட்டிருக்காங்க. Yes or no? First force of friction calculate பண்ணணும். First limiting friction value தெரிஞ்சுக்கலாம். Limiting friction ஓட value தெரிஞ்சிருச்சுன்னா நான் அப்ளை பண்ற force அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஃப்ரிக்ஷனா இருக்கும்? கைனடிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாவே இருக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? த கோஎஃபிஷியன்ட் 0.4 இன்டு நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி, ரைட்? ஸோ எம்மோட வேல்யூ என்னது? 2 kg இன்டு வாட் இஸ் 10 நியூட்டன். ஸோ இப்போ நான் அப்ளை பண்றேன் for 8 நியூட்டன் இஸ் வாட் இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? 8 நியூட்டன். பட் நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸ் என்னது? 2.8 தான் அப்ளை பண்ணியிருக்கேன். விச் மீன் தட் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதை விட கம்மியா இருக்கு? லிமிட்டிங் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருக்கு இல்லையா? அப்ப நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் என்னவா இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி வாட் இஸ் வேல்யூ இஸ் தட். ஸோ திஸ் இஸ் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் 2.8னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 2.8 இருக்கும். நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் 3 இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 3 இருக்கும். ஏன்னா நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதை விட கம்மியா இருக்கு? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருக்கு. ஸோ நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனா ஆக்ட் ஆகும். தட் இஸ் an idea. So this must be known clearly. So next one we can go. So find that friction force acting on that. So friction force நாம கால்குலேட் பண்ணணும். So this is coefficient 0.7. So இது 10 kg. This is what 60 Newton அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். So what is value of friction force? So அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நமக்கு தெரியணும். So limiting ஃப்ரிக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா we can go with this. Okay. So limiting frictionோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? limiting friction சொல்லும்போது mu into mg, right? So mu ஓட வேல்யூ 0.4 0.7 10 into 10. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 70 நியூட்டன். So this is what is the limiting friction, right? இப்போ இங்க பாருங்க limiting frictionோட வேல்யூ 70 நியூட்டன். பட் நான் அப்ளை பண்ணிருக்கிறது என்னது? 60 நியூட்டன் தான் அப்ளை பண்ணிருக்கேன். நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதை விட கம்மியா இருக்கு? less மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருக்கு. அப்படின்னா நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஃப்ரிக்ஷன். நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா என்னவா இருக்கும்? ஃப்ரிக்ஷன் will ஆக்ட் ஆகும் 60 நியூட்டன். தட்ஸ் இட். இது புரிஞ்சுதா? சோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ நான் 80 நியூட்டன் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? அது கைனடிக் ஃப்ரிக்ஷனா மாறிடும். அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஓகே. சோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. நெக்ஸ்ட் ஒன். சோ ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷன், ரைட்? ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நாம கால்குலேட் பண்ணோம் இந்த இதுல. சோ 10 kg 37 டிகிரி. So 40 Newton இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 0.5. நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷன் நாம கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எது கால்குலேட் பண்ணலாம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்காக நான் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 37 டிகிரி. இது என்ன சொல்லலாம்? 40 cos 37 டிகிரி. இது என்ன சொல்லலாம்? 40 sin 37 டிகிரி இல்லையா? ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் will act upward direction, mg will act downward direction, right? So இப்போ நமக்கு பாருங்க, now understand this one. இது 40 நியூட்டன்ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is 37 எடுத்துட்டேன் அப்படின்னா so 3 4 5 அப்படின்னா cos ன்னு சொல்லும்போது 40 into adjacent side 4 divided by hypotenuse. So இது கேன்சல் ஆனா 8 times 8 into 4 32 நியூட்டன். So இங்க நான் எடுத்துட்டேன்னா what you will get? So 40 into sin 37 3 by 5. So 8 times. So 24 Newton. Yes or no? Everybody me point? This must be no clearly. இப்போ normal force calculate பண்ணலாமா? So limiting friction வேணும் அப்படின்னா limiting friction I'm going to calculate normal force. எப்படி எடுத்தலாம்? So I'm equating the values. So upward force plus what? இது என்னது? 24 is equal to downward. 10 into Gங்கிறது 10 100 இல்லையா? So normal force ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 100 minus 24, right? So this is what is 6 76 கிடைச்சிரும் இல்லையா? 76. So this is what is a normal force. So நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா 0.5 into 76 இல்லையா? So 76 into 5 என்ன கிடைச்சிரும்? 380 நான் சொல்லலாமா? 0.38 நான் சொல்லிடலாம். So this is what is a 38.
எஸ் ஆனோ? இப்போ பாருங்க லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 38. நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? 32. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 38, நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸ் 32 னா வாட் இஸ் த ஃப்ரிக்ஷன்? ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? அப்ளைடு ஃபோர்ஸ் with less than what is the limiting friction இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லலாம்? அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா என்னவா இருக்கும்? friction value இருக்கும். So this is what is the 32 Newton is the value of this. Is it clear? So this must be known clearly. Yes or no? If you have any doubt, you can comment. Okay, next one problem. So question பாருங்க, find the minimum value of F so that block will not move. Minimum value of F. So இங்க F ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். will not move கொடுத்துட்டாங்க. will not move என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா? So நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸ் என்னது? 80 Newton. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? friction is equal to mu into normal force. So normal force in the direction act ஆகும், இந்த direction act ஆகும். Then what is it? mg will act in this direction, right? So இப்போ equate பண்ணலாமா? So because normal force க்கு equal தான் நாம எடுக்கணும். Normal force very important thing. So normal force எப்படி define பண்ணலாம்? So normal force n is equal to, so n plus, sorry, எப்படி எழுதலாம்? Upward force equal to downward force. Normal force equal to f plus what is it? mg. m ஓட value 10, g ஓட value 10. So என்ன கிடைச்சிரும்? f plus 100. So this is what is a normal force. Okay, when I substitute பண்ணலாமா? So normal force ஓட வேல்யூ என்னது? F plus what is it? 100. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. So now, இப்போ once இப்போ நமக்கு friction force என்ன? Yes, it is a friction force நமக்கு தெரிஞ்சிருச்சுனா we can go with this. இப்போ friction force நான் எடுத்துட்டேனா, see, இப்போ friction force இந்த directionல act ஆகும். See, applied forceம் friction force ஈக்குவலா இருந்துச்சுனா object move ஆகாது இல்லையா? So this must be known clearly. I am taking this condition. இப்போ friction forceக்கு பதிலா if I apply the 80 Newton, so coefficient of friction 0.2 F plus 100 இல்லையா? So இப்போ என்ன கிடைச்சிரும் நமக்கு? So 80 divided by 2 into 10 to the power of minus 1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. This is what is it? 40. So இது மேல போச்சுன்னா 400. 400 is equal to F plus 100. So F ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 400 minus 100 is equal to what? F ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 300 இருந்தாதான் possible. So இதை நான் ஸ்டாப் பண்றேன். எஸ் ஆன ஒரு கிடையாது. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 300 இருந்தால் தான் சரி. அப்ளைட் ஃபோர்ஸ் 300 இருந்தால் தான் என்ன ஆகும்? இது ரெஸ்ட்ல இருக்கும். So this must be known clearly. Yes or no? So next one I'm moving this. Now if we started that, the force is equal to F I cap plus 4J cap acts on that block shown. The force of friction acting on the block calculate பண்ணலாம். Force of friction acting on the block. The force of friction ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணணும். So force of friction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Listen carefully. So இப்போ நான் இது ரிசால்வ் பண்ணலாம் இல்லையா? So this is theta, இது என்ன சொல்லலாம்? F sin theta. This is what is it? F cos theta. Right? இப்போ நான் force of friction கால்குலேட் பண்ணணும். Force of friction. அது மட்டும் தான். Normal force என்னவா இருக்கும்? Upward direction. This is what is it? mg will act downward direction. Is it clear? So this must be known clearly. இப்போ normal friction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Friction is equal to, so mu, normal force ஓட வேல்யூ n plus f sin theta, and upward force equal to downward force mg. So n is equal to what? mg minus f sin theta, right? So this must be known clearly because we don't know what is value of theta. Okay, so நாம என்ன கால்குலேட் பண்ற போறோம்? So this will start. One more thing is that yes, so along the direction கொடுத்துட்டாங்க. So along the direction force ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. along the direction என்ன சொல்லிட்டாங்க? Just wait. So இதை நான் எடுத்துட்டேன். along the direction கொடுத்துட்டாங்க. So along the direction என்ன கொடுத்துட்டாங்க? This value is given 1 Newton. So this value is given 4 Newton, right? Now, so we no need to worry about the theta. So along x direction applied force என்னது 1 Newton apply பண்ணிருக்கேன். So applied மேல என்னவா இருக்கும்? 4 Newton. So normal force will act down upward direction, mg will act downward direction. So we'll calculate maximum limiting friction ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். So அப்பதான் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? What is the value of friction? So இப்போ நான் எடுத்துட்டேன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n plus what is it? 4 is equal to what? m ஓட வேல்யூ 1, g ஓட வேல்யூ 10. So this is 10. Normal forceங்கிறது என்ன சொல்லலாம்? 6 Newton, right? 10 minus 4. So இங்க நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண இப்போ நான் friction coefficient 3 into 6 ன்னு சொல்லலாமா? So 3 into 6ங்கிறது 18 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 1.8 Newton. So it is a maximum limiting friction ஓட வேல்யூ என்னது? 1.8. பட் நான் அப்ளை பண்ணிருக்க horizontal force என்னவா இருக்கு? 1 Newton தான் இருக்கு. அப்படின்னா limiting friction is greater than that applied force. அப்படின்னா இப்போ friction எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். static friction எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? So இது சேம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். -1 opposite direction. So this must be known clearly. Okay, so this must be.
clear understand of this idea. எதனால தெரிஞ்சுதா? ஏன்னா is greater than applied force, so that applied force is equal to static friction. அதனால தான். Okay, so next one we can go. Yes, we'll start. If the body of mass m is moving a rough horizontal surface, now the coefficient of kinetic friction m, the contact force exerted by the ground னு கேட்டிருக்காங்க. So move ஆயிட்டு இருக்கும்போது, so we have to calculate what is the value of coefficient of kinetic friction ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். So எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. Now I will start. So this is what is the object நான் எடுத்துட்டேன். We have to calculate contact force exerted by the ground. எதெல்லாம் contact force? Friction force is a contact force, normal force ஓட contact force. So resultant force தான் நாம எடுக்கணும். So object இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, friction force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். என்ன friction is a kinetic friction. Normal force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். So resultant தான் என்ன சொல்லலாம்? This is what is it? இந்த R தான் என்ன சொல்லலாம்? We can say it is a the contact force exerted by the ground நாம சொல்லலாம். So இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Resultant force. So Rங்கிறது என்ன சொல்லலாம்? Because it is a 90 degree, so root under n square plus what? F square. Right? So இப்போ நான் n squareங்கிறது என்ன சொல்லலாம்? So I keep it as n square plus what? Fங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? So n square into what is a mu square, kinetic friction coefficient. So இதில் m வெளியே எடுத்துட்டீங்கன்னா n into root under 1 plus mu square is equal to resultant value. 1 plus இருக்கா? Yes, it is value. So this is an answer. n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Normal force. N is equal to mg. This is an idea you must know clearly. So can we go to the next one? Yes. So now next question பாருங்க. The block of mass 10 kg is placed on a rough horizontal surface, 10 kg. The coefficient of friction is mu is equal to 0.5. If the horizontal force of 100 Newton is applied on it, the acceleration of the block னு கேட்டாங்க. இப்போ acceleration of the block னு கேட்டனா டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். பட் மூவ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு first we have to know limiting friction ஓட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம போலாம். We'll go with the procedure, then you will understand this first problem. Okay, எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. This is what is the mass of the object, 10 kg, right? So இப்போ friction எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? So friction maximum limiting friction ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். நான் அப்ளை பண்றது 100 நியூட்டன். So first மூவ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். So அதுக்காக I'm going to calculate limiting friction ஓட வேல்யூ கால்குலேட் பண்றேன். mu into mg, right? Limiting friction. So mu ஓட வேல்யூ என்ன பாருங்க. So this is what is it? 0.5. எதுவுமே மென்ஷன் பண்ணலனா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எடுத்துட்டு சால்வ் பண்ண பாருங்க. ஓகே. So m ஓட வேல்யூ என்னது? 10 into what is it? 10. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 15 நியூட்டன். அப்படினா மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் 15 நியூட்டன். அப்படினா அப்ளைட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? greater than what is the limiting friction. So that என்ன ஆகும்? இது மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. ரெண்டெண்ண கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ஸ்டாட்டிக் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ, கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் இதேவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனடிக் ஃபிரிக்ஷன் வில் ஆக்ட். ஓகே. ஸோ மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, அப்பவே என்ன சொல்லிடலாம்? கைனடிக் ஃபிரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ மியூ கேவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? மியூ இன்டூ எம்ஜி, right? Mu into mg, this is acceleration in the direction act ஆகும், right? So இது 10 newton 100 minus, so mu ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருச்சு? So this is nothing but 50 is equal to what? 10 into a. So என்ன கிடைச்சிரும்? 50 is equal to 10 into a. A acceleration ஓட வேல்யூ என்னது? 5 meter per second square. That's it. Right? So this is an idea you must know. Next problem. A system consists of 3 masses m1, m2, m3 connected by, it is a previous year question, the string passing over the pulley. Okay, string passing over the pulley. So mass m1 hangs freely, m2 and m3 are on the rough horizontal table. So the pulley is frictionless and that negligible mass, the downward acceleration of that m1 கேட்டிருக்காங்க, is ன்னு கேட்டிருக்காங்க, m1 is. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. சரி, இங்க பாருங்க, இப்போ எதனால மட்டும்தான் ஆக்ட் ஆகணும் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெயிட்னால என்ன ஆகும்? இந்த பாடி கீழே வரும் இல்லையா? ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், இந்த வெயிட் இல்லைன்னா என்ன இருக்கும்? ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். கீழே ஆக்சலரேட் ஆகுதுன்னா எதனால மட்டும்தான் ஆக்சலரேட் ஆகும்? இதனால தான் ஆக்சலரேட் ஆகும். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது. நான் இழுக்காத வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகாது இல்லையா? ஸோ நான் இந்த வெயிட்னால தான் என்ன ஆகும்? கீழே இழுக்கும். இது என்ன சொல்லலாம்? டிரைவிங் ஃபோர்ஸ். ஒன்ஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ ஈக்குவல் மாஸா இருக்கனால ஸோ வி கேன் கோ வித் திஸ். டோட்டலாக நான் என்ன எடுத்துட்டேன்? இது எல்லாத்தையும் சேர்த்து எம்னே எடுத்துட்டேன். ஸோ 2m, m plus m, 2m, ரைட்? இப்போ 2m மேல ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது மூவ் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்.
இதோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். இதோட ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். ஸோ m1g அதாவது mg, ஏன்னா மாசஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க, சேம் மாஸ். ஸோ mgங்கிறது கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா இஸ் கிவன், ரைட்? நான் கொஸ்டின் பாருங்க, இது a along the direction of a இருக்கு, f இருக்கனால ஸோ என்ன சொல்லலாம், இது டிரைவிங் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம், அப்போசிங் ஃபோர்ஸ் சொல்லலாம். ஸோ we can start. ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், a acceleration is equal to net force divided by summing over all the masses, right? net forceங்கிறது என்ன இருக்கும், driving force minus opposing force. driving force என்னது, mg minus what, opposing forceங்கிறது friction force. இப்போ எப்படி friction force ஓட கால்குலேட் பண்ணலாம், mu into what is the mass, 2mg, normal force 2mg. so we can say it is nothing divided by total mass 3m, m plus m plus m, 3m. so இப்போ friction force ஓட வேல்யூ mg வெளிய எடுத்துட்டேன். இப்போ mg எடுத்துட்டேன்னா 1 minus friction forceல இருந்து 2 mu இருக்கும் divided by 3m. so m cancel, g is equal to 1 minus 2 mu divided by what is 3. that's it. so 1 minus 2 divided by 3. so this is an answer. yes or no, denominator ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். so summing over all the masses இல்லையா, summing over all the massesனாவே என்னவா இருக்கும், 3 இருக்கும். so அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த ஆப்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ கன்ஃபார்மாக டிராகிங் ஃபோர்ஸ் இருக்கும், அப்போசிங் ஃபோர்ஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஈஸிலி வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐம் கோயிங் டு மூவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட், எஸ். ஸோ இப்போ நாங்கள் பாருங்க, பிளாக் ஆஃப் மாஸ் எம் இஸ் இன் கான்டாக்ட் வித் த கார்ட். சி, as shown in the figure, the coefficient of static friction between the block and that cart is mu னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில இருக்க ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. The acceleration is alpha of the cart that will be prevent the block from falling satisfied னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவென்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும், ஸோ ப்ரிவென்ட்னு சொல்லும் போது லிசன், ப்ரிவென்ட்னா என்ன அர்த்தம், ஸோ டியூ டு வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இப்போ ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது கார்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், டியூ டு வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், கீழே வரும். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஏன்னா வெயிட் கீழே ஆக்ட் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். இஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் mgr இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது கீழே விழுகாது. ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை மூவ் ஆகணும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஐ கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் தட். நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு பேப்பர் வந்து முன்னாடி அடிக்குதுன்னு வச்சுக்கேன். ஸோ அது என்ன ஆகுது, விலகி போகாது இல்லையா, அப்படி நின்றுக்கும். ஏன்னா காற்று கண்டினியூஸ் அடிக்கும் போது அங்கே தான் இருக்கும் இல்லையா. ஸோ காற்று இல்லைன்னு சொல்லும் போது அது கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான், ஸோ எவ்வளவு வேகத்தில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அரல்ஸ் இங்கே சூடோ ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். இந்த சூடோ ஆக்சலரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த காற்று விழுந்துடும் இல்லையா. ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் இதை கொடுக்கும், சூடோ ஆக்சலரேஷன் எதை கொடுக்கும், நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ்னால தான் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா. இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் சூடோ ஃபோர்ஸ். எஸ், ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இதுக்கு ஆப்போசிட் தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், எம் இன்டூ ஆல்ஃபான்னு சொல்லலாம். இது எதனால வந்திருக்கு, நான் ஆக்சலரேட் ஆகிருக்கனால வந்திருக்கு இல்லையா. ஸோ நான் இப்படி ஆக்சலரேட் ஆகும்போது சூடோ ஃபோர்ஸ், சூடோ ஆக்சலரேஷன் எது இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஆக்சலரேஷன் இல்லைன்னா பாடி கீழே விழுந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்னா, ஸோ இஃப் ஐ டேக் திஸ் ஒன், நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ வி கேன் சே இட் இஸ் அட் mg, ப்ரிவென்ட்னா mg லெஸ் தென், ஆனால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஸோ வி கேன் சே இதோட வேல்யூ என்ன சொல்லலாம், மியூ எம் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் வாட் இஸ் mg. ஸோ இப்போ mm கேன்சல், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன, ஆல்ஃபா கிரேட்டர் தென் என்ன சொல்லலாம், g டிவைடட் பை mu into mu, yes, mm cancel ஆயிருக்கு, mu into g. That's it. So what is value is alpha is greater than g by mu. Is it clear? So this must be no clear. Next one we can go with this. Yes. So this is very important problem. The assuming the length of the chain L with a mass per unit length to be lambda and the friction coefficient between the table and chain is mu. Find the maximum length of the chain which can held outside the table கேட்டிருக்காங்க without slipping. without slipping னா, ஸோ கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு இதில் எடுத்துட்டு வச்சுக்குவேன். ஓகே, இதில் என்ன பண்ணுறேன், செயின், நீங்கள் தொங்கிட்டு இருக்கீங்க, நான் தொங்கிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ உங்களை கீழே விழுகாமல் பிடிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கணும் இல்லையா. அப்படின்னா இங்கே இருக்க ஃபோர்ஸும் இங்கே இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களை நான் டைட்டாக பிடிச்சிருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், கீழே விழுந்துருவீங்க. அப்போ நான் இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர் வெயிட் ஆக்ட் ஆகும், mg ஆக்ட் ஆகும். எதுவுமே எதோடது, இதோடது மட்டும் ஆக்ட் ஆகும். இப்போ கொஸ்டின் எப்படின்னா, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க ப்ராப்ளம். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் mg ஈக்குவேட் ஆகும்.
ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், இந்த டோட்டல் மாஸ் நான் எம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஐம் டேக்கிங் டோட்டல் மாஸ் எம்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஹேங் ஆகிருக்கிறது என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ டோட்டல் லென்த் எல், டோட்டல் லென்த் எல் எடுத்துட்டேன். இப்போ இதுல ஹேங் ஆயிருக்க லென்த் என்ன எடுத்துட்டேன், டோட்டல் லென்த் இருந்து டிவைடட் பை n எடுத்துட்டேன். இந்த என்னங்கிறது என்ன அப்படின்னா half ஆஃப் த லென்த் இருக்கலாம், எல்லாம் 1/3 ஆஃப் இருக்கலாம், 1/4 இருக்கலாம். ஸோ தட் இஸ் வேல்யூ ஆஃப் தட். ஓகே, ஸோ இப்போ இங்க ஹேங் ஆயிருக்க மாஸோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன், m டேஷ், சரி ஸ்மால் m எடுத்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டேன், பிகாஸ் லென்த் அதிகமாக அதிகமாக மாஸோட வேல்யூ என்ன இருக்கும், அதிகமாகும். தட்ஸ் we can say it is m directly proportional to l by n சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன சொல்லலாம், m is equal to, I'll put a constant, என்ன கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன், lambda, linear mass density ன்னு எடுத்துட்டேன், l by n. ரைட். ஸோ இப்போ நான் இது லாம்டாவோட வேல்யூ என்ன சொல்லலாம், லாம்டாவோட வேல்யூ மாஸ் பர் யூனிட் லென்த், அப்படின்னா டோட்டல் மாஸ் பர் லென்த் l by n. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா m by n. ஸோ l by n ஹேங் ஆயிருந்துச்சுன்னா மாஸ் என்னவா இருக்கும், கேபிட்டல் m by n இங்க இருக்கும். ஸோ இதுல இருக்க மாஸ் இஸ் இட் கிளியர். இங்க கேபிட்டல் m by n இங்க என்னவா இருக்கும், கேபிட்டல் m மைனஸ் கேபிட்டல் m by n இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் மாஸ் இருக்கும். ஸோ இங்க வெயிட்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் இன்டு ஜி, இங்க என்ன சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம். இப்போ அங்க பாருங்க வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், கீழே தொங்கிட்டு இருக்க ஆப்ஜெக்டோட வெயிட் என்னவா இருக்கும், ஸோ கேபிட்டல் m by n இன்டு ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது ரெண்டும் ஈக்குவல் ஆனா மட்டும் தான் என்ன ஆகும், ஈக்குவலிபிரியமா இருக்கும். இஸ் இட் கிளியர்? So mu into the weight of the object, m minus m divided by n into what is it, g. This is normal force இல்லையா. ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைச்சிடும், mu m minus m divided by n into what is it, g. Right? So m cancel. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, what is the maximum length, l ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும், s ஆனோ n வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate this. So g cancel, g cancel. 1 by n is equal to, so mu into 1 by 1 minus n. Right? So இப்போ நான் rearrange பண்ணலாமா, because it is a friction coefficient இருக்கு. இப்போ எல்லாம் எவ்வளவு பார்ட் ஆஃப் த லென்த் ஹேங் ஆயிருக்கும் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ் ஆரோ. ஸோ இப்போ நான் rearrange பண்ணலாம். ஸோ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டுனா, ஸோ we can say, or else we can say எனக்கு 1 by n தான் எனக்கு வேணும். ரைட். ஸோ நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், 1 by n is equal to mu minus 1 by n mu. ரைட். ஸோ நான் இதை சைடு கொண்டு வந்துட்டேன். இது இந்த சைடு கொண்டு வந்துட்டனாலும் என்ன கிடைச்சிடும், இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1 by n plus what, 1 by n minus n mu எடுத்துக்கலாம். that is equal to mu. ரைட். ஸோ இப்போ மியூவோட வேல்யூ, என்னோட வேல்யூ தான் எனக்கு வேணும் இல்லையா. ஸோ 1 by n நான் எடுத்துட்டேன் வெளியே, என்ன கிடைச்சிடும், 1 plus 1 by mu கிடைச்சிடும், that is equal to mu. ஸோ இதை நான் எடுத்துட்டேன், 1 by n is equal to mu plus 1 divided by mu. ஸோ இது என்ன ஆயிரும், mu. ரைட். ஸோ இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிடும், ஸோ we can calculate என்னோட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னா, ஸோ mu plus 1 divided by mu square. So this is what is an idea. Okay, so write down this one. This is very important. You must know clearly. Is it correct? So I'll check one more time. So 1 by n mu is equal to 1 minus 1 by n. Simple எடுத்துடலாம். So இது இந்த சைடு கொண்டு வரேன். 1 by n is equal to plus 1 by 1 by mu is equal to 1. So இதை நான் எடுத்துட்டேன்னா, so if I take 1 by n எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 1 plus 1 by mu. So this is equal to 1. Yes. So this is final answer of this. So n வேணும் அப்படின்னா, it is not n square. So keep it on this. So என்னோட வேல்யூ என்ன சொல்லலாம், ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்க. ஸோ என்னோட வேல்யூங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ n is equal to இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 1 plus 1 by mu. So this is what is the n. So this must be known clearly. Okay. So this is idea of what is a number. என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா l by n என்ன இருக்கும், ஸோ அதுதான் ஹேங் ஆயிருக்கும். That is an idea for us. Okay. Can we go to the next one? Yes. So find the minimum value of f so that blocks start moving கேட்டிருக்காங்க இல்லையா. minimum value of f. So minimum value of f ங்கிறது என்ன சொல்லலாம்? Yes. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So this is what is the theta நான் எடுத்துட்டேன்னா, இது f cos theta, இது என்ன சொல்லலாம், this is what f sin theta. Right? இது மூவ் ஆகணும் இல்லையா. மூவ் ஆகணும் அப்படின்னா என்னவா இருக்கும், ஸோ we have minimum value start moving சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னவா இருக்கும், நான் அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட அப்ளைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும் இல்லையா.
So இது நார்மல் எடுத்துட்டேன். This is what is it? mg னு எடுத்துட்டேன் and also what f sin theta upward direction. So n plus f sin theta is equal to mg. Right? So n is equal to what? mg minus f sin theta. So இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? mu n ஓட வேல்யூ mg f sin theta. அப்போ நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? இதை விட greater than or equal to what is it? Applied force. f cos thetaங்கிறது அதிகமா இருக்கணும். எஸ் சார் அப்பதான் என்ன ஆகும்? இது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன். எஸ் ஸோ இப்போ என்ன எடுத்துட்டேன்? ஃபார் அரேஞ்ச்மெண்ட் ஷோன் இன் ஃபிகர் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஸோ டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் த ஸ்லைடிங் டவுன் கொடுத்துட்டாங்க. ஸ்லைடிங் டவுனை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன இருக்கும்? இதில் நான் எடுத்துட்டேன்னா இது நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், எம்ஜி இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மூவ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனே ஆக்ட் ஆகும். மூவ் ஆகலைன்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது. திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன்னா இது ரெண்டா ரிசால்வ் பண்ணுறேன். சாரி, இதை எம்ஜி. ஸோ இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இது என்ன சொல்லலாம்? எம்ஜி சைன் தீட்டா. ரைட்? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், டென்ஷன் நான் எடுத்துட்டேன் இந்த டைரக்ஷன். பிகாஸ் ஃபார் அரேஞ்ச்மெண்ட் ஷோன் இன் ஃபிகர் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் த ஸ்லைட் டவுன் கேட்டிருக்காங்க. டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஸ்லைட் டவுன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ இப்போ ஸ்லைட் ஆகுது. இப்போ பாருங்க, ஸ்லைட் ஆகாமல் இருந்துச்சுன்னா எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துடலாம். ஓகே, வில் ட்ரை வித் திஸ். எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனே இருக்கனால இப்போ நான் மூவ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? மூவ் ஆனால் மட்டும்தான் எஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட். இப்போ மூவ் ஆகலை, ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன். ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நெட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம போலாமா? ஸோ வி கேன் சி. ஸோ mg sin theta, ஓகே, இட் இஸ் அ ப்ரிவென்ட், ரைட்? ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அ மியூ. ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் திஸ் இஸ் mg cos theta, mg cos theta, ரைட்? ஸோ இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? மியூவோட வேல்யூ இங்கே பாருங்க 0.8. மாஸோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 1 into 10 cos 37. cos 37 சொல்லும்போது 345, 4/5 இல்லையா? So this is, we can say it is a 8, 4 divided by 5. Yes. So this is what is it? Friction force. Applied force ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? This is what is it? M ஓட வேல்யூ 1 into 10 sin that 3/4. 3/5, right? So this is cancel பண்ணா 6 Newton. So இது என்னவா இருக்கும் பாருங்க. So this is value 10. Yes, sorry. Keep it. Just wait. Correct only. So 0.8 into 10, 4/5. So இது cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2 times 8. So 1.6. So this is what is a 6. So maximum force இருக்கு இல்லையா? So friction force it is 1.6. இது என்ன சொல்லலாம்? 6 னு எடுத்துட்டாங்க, right? So to prevent ன்னு சொல்லும்போது we can go with this mg sin theta. So 6 Newton. So 6 Newton இருக்கா? So this is what, ஏன்னா மூவ் ஆகலைன்னு சொல்லும்போது what we can say? This is tension நான் எடுத்துட்டேன். Okay, so this very important thing have to know clearly. ஏன்னா ப்ரிவென்ட்னு சொல்லும்போது மூவ் ஆகலை அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் இங்கே பாருங்க, இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக எடுத்துட்டு then we can solve the problem. Okay, yes, we'll start. Now next one. So topping of pulling and pushing and block. So first என்ன எடுத்துட்டேன்? First one is a pushing. So it is a body move away from me. Pulling சொல்லும்போது body towards me. So pulling force ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Pulling and pushing. So if we resolve this component, pushing எங்க எடுத்துட்டீங்கன்னா, so this is what is a pushing force. This body comes towards me. So what is value? Mu mg divided by cos theta minus mu sin theta சொல்லலாம். This is what is a pulling force. Mu mg divided by cos theta minus mu sin theta. Pulling force ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Yes, so F is equal to mu mg divided by cos theta plus what is a mu sin theta. So இங்க பாருங்க, டினாமினேட்டர் இங்க கம்மியா இருக்கு. டினாமினேட்டர் கம்மியா இருக்கும்போது அப்ளைட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? புஷ் பண்ணும்போது அதிகமா அப்ளை பண்ணணும். இங்க டினாமினேட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ் கம்மியா அப்ளை பண்ணாலே என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிரும். So that the applied force, the pushing force is very greater than what is a pulling force. Okay, அப்ப நான் புஷ் பண்றதை விட புல்லிங்கிறது ஈஸியா நான் மூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஈஸியா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிடலாம்.
So direct relation they'll ask based on this question, so you must know clearly. Okay, so next one, if we started that. Next one, angle of reposeங்கிறது என்னன்னா, so இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன், இந்த ஆப்ஜெக்ட்டை நான் என்ன பண்ணணும், கீழே வர வைக்கணும். ஸோ ஐம் நாட் அப்ளைங் எனி ஃபோர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு நான் இந்த சேஞ்ச் பண்ண ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும், ஸோ இது கீழே வந்துடும் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். ஈவன் இஃப் யூ கோ வித் திஸ், ஐ டேக் திஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் இது இங்கே வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், இந்த ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் நான் ஹரிசானல் வச்சிருக்கேன். இப்போ ஆங்கிள் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஒரு சர்டன் ஆங்கிளில் இந்த என்ன ஆகும், இது கீழே வரும். ஸோ இந்த ஹரிசாண்டலுக்கும் இன்க்ளைனுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், we can say it is a inclination சொல்லலாம், angle of repose சொல்லலாம். It is a minimum angle of inclination so that object will fall. அதுதான் என்ன சொல்லலாம், angle of repose சொல்லலாம். ஓகே, இங்க பாருங்க. So this is an idea for this. Okay, if I take this one, எடுத்துட்டேன்னா, when we start increasing the angle of inclination of the plane from 0 degree onwards, the angle at which blocks start moving, yes, it is nothing but என்ன சொல்லலாம், angle of repose சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆங்கிள் விருது கீழே வருது அப்படின்னா இதுதான் என்ன சொல்லலாம், angle of repose சொல்லலாம். this very important example. இப்போ angle of repose நான் எடுத்துட்டேன், which very very greater than that inclination angle. இது என்னது, incline angle. என்ன ஆகாது, ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஹரிசாண்டல், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மினிமம் ஆங்கிள் இல்லைன்னா என்ன ஆகாது, ஆப்ஜெக்ட் நெவர் ஃபால். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இஸ் கிரேட்டர் தென் த இன்க்ளைனேஷன். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ங்கிறது 60 டிகிரினா என்னோட இன்க்ளைனேஷன் 30 டிகிரினா என்ன ஆகாது, ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் சொல்லும் போது என்ன ஆகும், ஈக்குவலாக ட்ரை டு ஸ்டார்ட், அதை விட அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும், ஃபால் ஆகும். எக்ஸாம்பிள், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 30 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் 60 டிகிரி போது என்ன ஆகும், இட் வில் ஃபால். ஸோ மினிமம் ஆங்கிள் டு ஃபால் சொல்லும் போது என்னவா இருக்கும், மினிமம் ஆங்கிள் என்னவா இருக்கும், 30 டிகிரியா இருக்கும். யூ மஸ்ட் நோ கிளியர். ஓகே, இஃப் யூ ஸ்டார்டட் தட் ரிலேஷன், எஸ். ஸோ இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இஸ் கிரேட்டர் தென் ரிப்போஸ், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். theta is less than theta naught na static friction act ஆகும். this must be known clearly. So அதுக்கு தகுந்த மாதிரி static friction coefficient யூஸ் பண்ண வேண்டியது. when the object is inclination plane is equal to angle of repose, when upward or downward force will be same. Okay, upward and downward, when the angle of inclination, yes, plane is equal, the angle of repose when upward and downward force will be same. So next one எடுத்துட்டீங்கன்னா, if the object is moving initially, when the block will move the constant velocity. இங்க பாருங்க, net ரெண்டு ஃபோர்ஸும் upward force and downward force ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், the object will move constant velocity ல மூவ் ஆகும். if the object is at rest, then block will be remains at rest. okay, அதாவது ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எய்தர் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கலாம், இல்லைனா ரெஸ்ட்ல இருக்கலாம். திஸ் இஸ் an idea that the value of angle of repose ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். so angle of repose we can calculate, so we can take it as the relation. so இங்க பாருங்க, when it is a rest நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, if I take it as a rest, so இங்க நான் எடுத்துட்டேன், so this is what is the normal force, friction force in the direction act ஆகும். this is what is the mg sin theta will act downward direction, right? so இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா எய்தர் பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கும், இல்லைனா என்னவா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். so if I take this one, this is what is the mg sin theta, this is what friction force என்ன சொல்லலாம், mu mg cos theta, right? so இப்போ mg cancel, இது tan theta is equal to what, this is what is a mu. so this is what is that angle of repose, அதாவது angle of repose ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், tan theta naught is equal to what is it, tan inverse of mu. so this is what is that angle of repose, இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இந்த angle of repose தெரிஞ்சிருச்சுன்னா இன்க்ளைனேஷன் எப்படி எந்த அளவுக்கு இருக்கும், ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா we'll discuss that, we'll understand that. okay, next one பாருங்க, topic concept of zones. so yes, so already we discussed that theta less than angle of repose என்ன ஆகாது, object never fall. so alpha is greater than என்ன ஆகும், it will fall, right? so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்னு பாருங்க, now already we discussed that இப்போ theta less than, சரி, alpha less than, இந்த alpha angle of less than theta னா இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். so இது normal force will act in this direction, friction force act ஆகும், friction mu mg cos theta, right? ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் இந்த இதில் என்ன இருக்கும், mg cos theta act ஆகும். this is what mg, this is what mg sin theta. so இப்போ angle of repose அதிகமா இருக்கனால so என்ன ஆயிரும்,
angle of repose அதிகமா இருக்கனால ஆல்ஃபாங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். sin theta which is equal to what, mu என்ன சொல்லலாம், static friction mg cos theta. Right, this must be known clearly. So இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னா static friction ஓட வேல்யூ என்னவா இருக்கும், limiting friction-ஆ இருக்கும். Understand this one. This is very important thing. If we take next one, if alpha is greater than theta நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ என்ன ஆகும், object will fall. So acceleration இருக்கும். So என்ன சொல்லலாம், இந்த இடத்துல friction. This is what is a mu k mg cos theta. இல்லையா? So இந்த இடத்துல என்னவா இருக்கும், mg sin theta. So mg sin theta is responsible for acceleration. Acceleration எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் acceleration, resultant force. இது என்னது, driving force. இது என்ன சொல்லலாம், opposing force. அப்ப நான் mg sin theta minus what, mu k mg cos theta, that is equal to what, m into a. m cancel. Acceleration சொல்லும்போது g sin theta minus mu g cos theta. So this is what is that acceleration downward direction. இதே acceleration upward direction இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. If we take acceleration upward direction, இப்போ பாருங்க இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ friction எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், friction will act downward direction, mg sin theta will act downward direction, right? இப்போ ஆக்சலரேஷனா எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தா நான் அப்ளை பண்ண முடியும், மேல போக முடியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம், based on this relation. மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்ளை பண்ணா மேல போகலாம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, so mass into acceleration is equal to both are same direction. So f plus what, mg sin theta. So this is what is it is a downward, this is what is the upward direction. So என்ன சொல்லலாம், mu k mg cos theta plus what is it, mg sin theta. So this is what is the mass into acceleration, m cancel, a is equal to mu k g cos theta plus what is it, g sin theta. So this is what is it, upward force இல்ல, இந்த force apply பண்ணாதான் மேலேயே move ஆகும், இதை விட அதிகமா apply பண்ணலாம் maximum. Okay, so now we'll start next one. Next one, a body is placed on that inclined place and has pushed it downward in order to make move. The angle made by the normal, okay, reaction with the vertical will be angle made by the normal. Yes, so angle made by the normal நம்ம calculate பண்ணணும். So now angle made by the normal na, so this வரி இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோடது என்னவா இருக்கும், angle of, so this condition is a minimum angle எடுத்து சொல்லலாம். So minimum angle of inclination is equal to what, angle of repose இல்லையா? So இது என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். So இந்த ஆல்பாவோட வேல்யூ, so இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், with respect to normal தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். So இந்த angle எஸ் ஆனோ, so நான் என்ன எடுத்துட்டேன், இது என்ன சொல்லலாம், இது zigzag சொல்லும்போது இது தீட்டா, நார்மல் கூட என்ன ஆங்கிளா இருக்கணும் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் n எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், இது 90 மைனஸ் எடுக்கலாமா, திஸ் இஸ் வாட் இஸ் 90 மைனஸ் ஆல்பா. ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், தீட்டா. ஸோ திஸ் we can say இது தீட்டாவா இருந்துச்சுன்னா ஆங்கிள் மேட் பை த நார்மல் என்னவா இருக்கும், தீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If this block is at rest, net interaction force acting by the inclination. So எடுத்துட்டாங்க இல்லையா, if it is a rest. So அப்படின்னா mg sin theta and friction force என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So we can go with this mg sin theta friction forceங்கிறது என்ன சொல்லலாம், mu mg cos theta. That's it. Okay, next one. Next one சொல்லலாம், if the previous question the block is moving, find the net interaction. Yes or no? So sorry. This block is at rest, find the net interaction force acting by the inclination category. Interaction force அப்படின்னா it is like a contact force. So contact force என்ன மட்டும் தான் இருக்கும், it is n மட்டும் தான் இருக்கும் இல்லையா. So இந்த n ஓட வேல்யூ என்னவா இருக்கும், mg cos theta க்கு ஈக்குவலா இருக்கும். So this is what is only there is no friction. So normal force தான் interacting force. This is what is mg. Okay. So next one, if we take this idea, if the previous problem, if the block is moving, then find the net interaction force exerted by the inclination on the block. Coefficient of friction will be mu னு எடுத்துட்டாங்க. So interaction force நாம கால்குலேட் பண்ணோம், net interaction force. Okay, so we'll start. So net interaction force ங்கிறது என்ன சொன்னா, இது normal force will act in this direction, friction force in this direction, net interaction force இதில் act ஆகும். So இப்போ எனக்கு என்ன வேணும்னா, nr is equal to root under what, because it is a 90 degree, n square plus what is f square, right? So n square நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா n square root under 1 minus mu square. So n ஓட வேல்யூ என்ன சொன்னா, n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்,
mg cos theta. So 1 plus mu square. This is what is a net interaction. That's it. So this is an idea. Next one, find the value of friction if the block is moving with constant velocity. Constant velocity la move ஆகும்போது என்ன இருக்கும்? So எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg sin theta க்கு ஈக்குவலா இருக்கும் friction value. ஏன்னா resultant value என்ன ஆயிரும்? Resultant force become 0. So constant value, constant velocity ன்னு எடுத்துட்டாங்கன்னா net force on the system என்னவா இருக்கும்? Net force on the system is equal to 0. Yes or no? So net force on the system 0 na, it is a mg sin theta is equal to what's friction. Right? That's it. This is what is a friction value. Find the friction value. The question கேட்டிருக்காங்க. Okay. So next one we can go. Next one. So angle between the net interaction force and the normal is called S. இப்போ கொடுத்துட்டாங்க. முன்னாடியே கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Okay. So this is what is a normal force என்ன சொல்லலாம்? Net resultant value என்னங்கிறது என்ன சொல்லலாம்? It is r cos theta. இது என்ன சொல்லலாம்? r sin theta. f by n சொல்லலாம். என்னது? tan alpha. Okay, alpha என்ன சொல்லலாம்? f by n சொல்லலாம். So இதுல என்ன கால்குலேட் பண்ணலாம்? So in the what is angle of, we can calculate angle of friction calculate பண்ணலாம். Angle of friction என்னன்னா, see இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்க எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. So இப்படி அப்ளை பண்ணா மூவ் ஆகும். So it is not angle of friction. Frictionங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்டன் ஆங்கிள், மினிமம் ஆங்கிள், அதாவது இப்படி அப்ளை பண்ணா மூவ் ஆகாது. அப்படின்னு என்ன பண்றேன், இதுல இருந்து நான் ஆங்கிளை சேஞ்ச் பண்றேன். அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும், இது மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணால் பர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணால் நான் பர்பெண்டிகுலர் நார்மல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மூவ் ஆகாது. பட் இப்போ நான் சேஞ்ச் பண்ண ஒரு சர்டன் ஆங்கிளில் மூவ் ஆகும். இதுதான் என்ன சொல்லலாம், மினிமம் ஆங்கிள். இந்த நார்மலுக்கும் இந்த ரிசல்டன் இந்த ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ மினிமம் ஆங்கிள் ஸோ தட் ஆப்ஜெக்ட் கேன் மூவ். அந்த மினிமம் ஆங்கிள் எதுக்கு இடையில இருக்கும், அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் நாம் எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஆங்கிள் பிட்வீன் நெட் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அப்ளைட் ஃபோர்ஸ்ங்கிறது நெட், இங்க ஆறுங்கிறது என்ன, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வி கேன் சே இட் இஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A cubical block rests on the plane mu is equal to √3. The angle through which the plane will be inclined to horizontal so that block just slide down கொடுத்திருக்காங்க. So angle நாம கால்குலேட் பண்ணணும். angle அப்படினா we know that. So angle அப்படினா angle of reposeனாலும் இங்க பாருங்க ஆல்பா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா we can go with this. அப்படினா இப்ப angle தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. tan theta is equal to mu இல்லையா? So theta ஓட வேல்யூ √3 அப்படினா tan inverse of √3 ஓட வேல்யூ 60 degree. That's it. This answer. Next one பாருங்க. The block of mass m 10 kg is released on the rough inclined plane. The block start descending with acceleration 2 meter per second square. Kinetic friction acting on the block நாம கால்குலேட் பண்ணலாம். So we have to calculate kinetic friction கால்குலேட் பண்ணணும் இல்லையா? Okay, so இதை எப்படி கால்குலேட் பண்ணலாங்க பாருங்க. kinetic friction, kinetic friction ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So this is mg sin theta will act downward direction. Friction in the direction இருக்கும், f in the direction இருக்கும். Acceleration in the direction இருக்கும், in the direction. Acceleration நமக்கு கொடுத்துட்டாங்க. So நம்ம acceleration எப்படி சொல்லலாம்? The acceleration is equal to g sin theta minus mu g cos theta. So in the kinetic friction force தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். Kinetic friction force, so that we can say it is a fk ன்னு எடுத்துட்டேன். இங்க mass, இங்க mass. Okay, இது acceleration கிட்ட. Yes or no? இப்போ mass ஓட வேல்யூ 10 into a ஓட வேல்யூ 2 is equal to mg. அப்படினா 10 into 10 sin 30. sin 30ங்கிறது என்ன சொல்லலாம், 1/2 minus f இல்லையா? So theta ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 30 ன்னு கொடுத்துட்டாங்க. So இப்போ என்ன சொல்லலாம், this will cancel 5. So this is 20. இது என்ன சொல்லலாம், இது minus 50 is equal to minus fk. So minus 30 is equal to fk. So this is value 30. Okay, so this must be known clearly. So next one பாருங்க. The block of mass m is lying on inclined plane. The coefficient of friction between the plane and the block is mu. If force F1 is required to move the block upward direction. Move the block upward direction அப்படினா already discussion பண்ணிட்டோம். அப்படினா upward direction, so friction forceum mg sin theta இந்த direction act ஆகும், இல்ல act downward direction. So upward direction சொல்லும்போது என்னவா இருக்கும், so this is what is it, upward direction கொடுக்கணும், mass into acceleration, friction will act downward direction, mg sin theta வும் downward direction act ஆகும். So mass into acceleration is equal to mg sin theta plus what is it, mu mg cos theta. So what is the answer is that both are positive.
Yes, mg sin theta mu mg cos theta. So இங்க பாரு இங்கே இருக்கு, don't do this positive எடுத்து substitute பண்ணிடாதீங்க. Okay, so this must be known clearly. Next one is that block on block problem. So block on block problem சொல்லும்போது ஒரு block மேல இன்னொரு block வச்சுட்டேன், I'm applying the force. ஒன்னு என்ன அப்ளை பண்றேன், கீழே அப்ளை பண்றேன், இன்னொன்னு என்ன பண்ணா மேல் blockல அப்ளை பண்றேன். ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், காமன் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆச்சுன்னா எப்படி நாம அந்த ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாங்கிறது தான் பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் we are going to discuss, we'll discuss one by one. இப்போ நான் எடுத்துட்டேன் பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் அப்ளைங் த ஃபோர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம். ஸோ ரெண்டு பிளாக் நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐ டேக் திஸ் இஸ் வாட் இஸ் இட் 10 நியூட்டன். ஸோ 10 kgன்னு எடுத்துட்டேன் மாஸ். இது என்ன சொல்லும் 5 kg எடுத்துட்டேன். Now இதில் friction coefficient இதோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன் 0 எடுத்துட்டேன். இதோட friction coefficient is equal to 0.2 எடுத்துட்டேன். See, understand this one. நமக்கு ரெண்டு friction coefficient இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று ஸ்மூத் எடுத்துருப்பாங்க, இன்னொன்று கொடுத்துருவாங்க ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்மூத். ஸோ இப்போ நான் என்ன அப்ளை பண்ணுறேன், எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் அ மினிமம் ஃபோர்ஸ், சரி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் எஃப், ஸோ தட் ரெண்டு பிளாக்கும் காமன் ஆக்சலரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன கொஸ்டின் இது, எஃப் maximum F so that body moves common acceleration. எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். ஓகே, we have to start common acceleration போகணும். Now எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் you must be know எப்பவுமே கம்மியா இருக்க ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணும்போது கம்மியா இருக்க ஃபோர்ஸ் இருக்க பாடியை தான் நீங்க சூஸ் பண்ணணும். வில் ஸ்டார்ட். இப்போ நான் எடுத்துட்டேன், இங்கே ஃப்ரிக்ஷன் ஸ்மூத் சர்ஃபேஷன் இருக்கும்போது இதில் ஃப்ரிக்ஷன் இருக்காது. பட் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த 10 நியூட்டன் எப்படி மூவ் ஆகும், 10 kg எப்படி மூவ் ஆகும், எக்ஸ் டைரக்ஷன் மூவ் ஆகும். ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாடியில் ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட்னால ஃப்ரிக்ஷன் பின்னாடி, ஏன்னா இது முன்னாடி போகும்போது ஃப்ரிக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன இருக்கு, ஃப்ரிக்ஷன்னால மட்டும்தான் இது மூவ் ஆகும் இல்லையா. இங்கே பாருங்க, நான் எடுத்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் மூவ் பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற காரணம் என்னவா இருக்கும், ஃப்ரிக்ஷன்னால தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும், இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சீக ஸோ தட் ரிலேட்டிவ் என்னவா இருக்கும், இந்த எஃப்எம் இந்த எஃப்எம் கேன்சல் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி மூவ் ஆகுதுன்னா பின்னாடி ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாடி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த 5 kg மேல ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃபார்வர்ட் டைரக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன்னால தான் இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் காமன் ஆக்சலரேஷன்ல இருக்கும். This must be known clearly. So we'll start with the free body diagram. So அதுக்கு முன்னாடி நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காமன் ஆக்சலரேஷன் இருக்கணும். See, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா காமன் ஆக்சலரேஷன்ல இருக்காது, என்ன ஆகும், தனித்தனியா மூவ் ஆகும். இப்போ நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இங்க மட்டும்தான் இருக்கனால இதுதான் நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா. So the 5 kg, so this is normal force, 5g kilo act ஆகும். So normal force ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 15 நியூட்டன், right, 15 நியூட்டன். So இப்போ limiting friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், yes, so this is what is it, coefficient is 0.2 into 50. So என்ன கிடைச்சிரும், 10 நியூட்டன். So இந்த 10 நியூட்டன் இருந்தா மட்டும்தான் சரி. applied force, listen carefully, very very important thing, applied force is greater than that 10 நியூட்டனா இருந்தா என்ன ஆகும், ரெண்டும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும், காமன் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போறேன். எஸ் ஆனோ, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கணும், ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ 10 நியூட்டன் எடுத்துட்டேன். 10 நியூட்டனுங்கிறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணேன், ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாமா. ஏன்னா இந்த 5 kg மேல 5 kg மேல ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃப்ரிக்ஷனும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட். ஸோ இப்போ எடுத்துட்டேன்னா என்ன கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது FL is equal to 5 into A. FLங்கிறது என்ன சொல்லலாம், 10 into 5 into A. A கிடைச்சுன்னா is equal to 2 meter per second square. அப்படின்னா ஸோ this is what is it, 2 meter per second squareங்கிறது காமன் ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் 2 meter per second square இருந்துச்சுன்னா F ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா. எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ இந்த 10 kg மேல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். Okay, so understand this one. See, understand this must be known clearly. So இப்போ பாருங்க, F minus FL is equal to mass into acceleration 2. So F ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். So இது என்னது 20 plus what, FLங்கிறது 10.
So this is what is 30 Newton. So அப்போ நான் maximum value எது வரைக்கும் apply பண்ணலாம் 30 Newton வரைக்கும் apply பண்ணலாம். அந்த 30 Newton common accelerationல இருக்கும். ஓகே இப்போ 35 போயிருச்சுன்னா என்னவா மாதிரி இருக்கும் 35 போயிருச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் ரிலேட்டிவ் மோஷன் ஆயிரும் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இது ஒரு ஆக்சலரேஷன்ல இருக்கும் இது ஒரு ஆக்சலரேஷன்ல இருக்கும் பட் 30க்கு கீழே இருந்துச்சுன்னா பின்னாலும் காமன் 30 பிலோ இருந்துச்சுன்னா காமன் ஆக்சலரேஷன் இருக்கும் see இப்போ 30 நியூட்டனா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் 30 நியூட்டனா இருந்துச்சுன்னா அங்க ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷன் என்ன சொல்லலாம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் 30 விட கம்மியா இருந்துச்சுன்னா அங்க ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷன் என்னவா இருக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் இப்போ நான் எடுத்துட்டேன் சேம் ஆப்ஜெக்ட் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் 10 this is 5 நான் இப்போ அப்ளை பண்ணிருக்கிறது 20 நியூட்டன் இப்போ 20 நியூட்டன் காமன் ஆக்சலரேஷன்ல இருக்குமா எஸ் ஏன்னா 30 நியூட்டன் தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்போ நான் 20 நியூட்டன் காமன் ஆக்சலரேஷன்ல இருக்கும் ஆனா என்ன இருக்காது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்காது அங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும் தட் மஸ்ட் பி நோ கிளியர் இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா இப்போ 20 நியூட்டன் அப்ளை பண்ணனா என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் அதுதான் என்னோட ஐடியா கால்குலேட் பண்ண போறோம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எஃப் திஸ் இஸ் வாட் இந்த ஆப்ஜெக்ட் மேல எஃப் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணுறது என்னது 20 நியூட்டன் ஸோ இது எல்லாமே என்ன இருக்கு காமன் ஆக்சலரேஷன்ல இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டா காமன் ஆக்சலரேஷன்ல கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபோர்ஸ்னால தான் மூவ் ஆகும் ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இஃப் யூ டேக் எ காமன் ஆக்சலரேஷன் இல்லையா ஸோ 20 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் டோட்டல் மாஸ் 15 into ஏன்னு சொல்லலாமா இப்போ கேன்சல் பண்ணா கிடைச்சிடும் திஸ் இஸ் வாட் இஸ் 4 டைம் திஸ் இஸ் 3 டைம் ஸோ ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம் 4/3 yes or no this is acceleration is 4/3 இப்போ friction calculate பண்ணலாம் இப்போ limiting friction இந்த static friction ஓட வேல்யூ தான் வேணும் இதோட acceleration என்னது 5 kg மேல friction இந்த டைரக்ஷன்ல இருக்கு acceleration is equal to 4/3 so friction ஓட வேல்யூ என்னது so this is வேல்யூ நாம calculate பண்ணனும் mass 5 into 4/3 right so இந்த 4/3 என்ன சொல்லலாம் this is 1.1 இருக்கும் 33 ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் 5 into இதை மல்டிப்ளை பண்ணா 15 பேலன்ஸ் 1 15 பேலன்ஸ் 1 இது என்ன சொல்லலாம் say wait so this is what is a 5 so 1.33 15 balance 1 so 15 balance 1 16 balance 1 5 6 s is 6.6 நியூட்டன்ங்கிறது என்ன சொல்லலாம் this is what is a friction value ன்னு சொல்லலாம் so this must be known clearly yes or no ஸோ இதுவே நான் அப்ளை பண்ணுறேன் அப்போர்ட் பிளாக்ல அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி எஸ் ஆர் நோ எனி டவுட் அப் டு ஹியர் ஸோ ரைட் டவுன் திஸ் ஒன் ஓகே நான் அப்ளை போர்டில் அப்ளை பண்ணுறேன் அப்போர்ட் பிளாக் ஸோ திஸ் நத்திங் பட் ஐம் டேக்கிங் தட் வாட் இஸ் திஸ் இஸ் வாட் இஸ் 10 kg திஸ் இஸ் வாட் 5 kg ஐம் அப்ளைங் த ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது அப்போர்ட் அப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ அதனால இது முன்னாடி மூவ் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்னால இந்த 5 kg மேலே ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும் 10 kg மேலே இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும் எஸ் ஆர் நோ இப்போ क्वेश्चन என்ன கால்குலேட் பண்றேன் இதுல சேம் வேல்யூ நான் எடுத்துட்டேன் 0.2 நான் எடுத்துட்டேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் சோ தட் காமன் ஆக்சலரேஷன்ல இருக்கும் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டேன் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறேன் இப்போ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் போலாமா சோ திஸ் இஸ் வாட்ஸ் மியூ இங்க மட்டும் தான் இருக்கனால நார்மல் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் இங்க மியூ இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துட்டேன் ஓகே நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் mg 5 into 10 ரைட் so friction coefficient 0.2 into 10 into 5 so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் yes it is a 10 இதான் என்ன சொல்லலாம் maximum limiting friction now f ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் ஓகே f ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு maximum limiting friction ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அதனால maximum force எவ்வளவு அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் yes so இங்க பாருங்க இந்த பாடி மேல 10 kg மேல இந்த small force இருக்கனால acceleration கால்குலேட் பண்ணிரலாமா எப்படினா 10 நியூட்டன் அதனால தான் மூவ் ஆகுது இந்த பாடி acceleration 10 into a ன்னு சொல்லலாமா so this is will cancel a is equal to what 1 meter per second square see upward blockல அப்ளை பண்ணும்போது different downward blockல அப்ளை பண்ணும்போது different acceleration இது மைலேஜ் ஏனா இந்த 10 kg மேல ஃப்ரீ பாடி டயகிராம்னா f இது acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அதனால தான் நான் இதை எடுத்துட்டேன் எஸ் ஆர் நோ இந்த 5 kg மேல சொல்லும்போது f இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன் ஸ்மால் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஸோ இதை நான் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அப்ளைட் ஃபோர்ஸ் எனக்கு தெரியாது இதை யூஸ் பண்ண முடியாது ஸோ பட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு we can calculate acceleration to calculate acceleration idea இப்போ acceleration தெரிஞ்சிருச்சு we can apply that applied force calculate பண்ணலாமா எப்படி calculate பண்ணலாம் f minus small f is equal to எந்த kg 5 kg மேல 5 into acceleration right f limiting friction ஓட வேல்யூ என்னது 10 is equal to 5 into 1 right acceleration இது இந்த சைடு வந்துச்சுன்னா f is equal to what 15 newton ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸே ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம்
அப்ளைட் ஃபோர்ஸ் 15 நியூட்டன் வரைக்கும் தான் இருக்கும். இந்த 15 நியூட்டனுக்கு மேலே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? போத் பிளாக் வில் மூவ் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன். ஸோ 15 அப்ளை பண்ணும்போது போத் பிளாக் வில் மூவ் காமன் ஆக்சலரேஷன். இப்போ 10 நியூட்டன் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்? காமன் ஆக்சலரேஷனில் இருக்கும். பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் நாட் அ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ நவ் வி கேன் கோ வித் திஸ். இப்போ நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா, ஐ எம் அப்ளைங் தட் F is equal to 10 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஸோ இப்போ பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். என்னது 10, திஸ் இஸ் வாட் இஸ் அட் 5. நான் இப்போ அப்ளை பண்ணுறது 10 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இது மேலே இந்த டைரக்ஷன், 10 kg மேலே இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட்? ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் 10 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டோம். இது காமன் ஆக்சலரேஷன். இங்கே பாருங்கள், ஃப்ரிக்ஷன் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் காமன் ஆக்சலரேஷனில் போயிருக்கு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம காமன் ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம்? டோட்டல் மாஸ். அப்ளைட் ஃபோர்ஸ் எதனால மட்டும் தான் மூவ் ஆகுது? 10 நியூட்டன்னால தான் மூவ் ஆகுது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். 10 இஸ் ஈக்குவல் டு மாஸ், டோட்டல் மாஸோட வேல்யூ என்னது? 15 into A. Is it clear? So example, so this will cancel. என்ன ஆயிரும்? இது கேன்சல் பண்ணா 2/3 எடுத்துக்கலாமா? This is what is the acceleration, right? For example, for a simple simplification, I'm using this is what is it? 5 நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது யூஸ் 15 யூஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஐம் யூசிங் 15 நியூட்டன். ஸோ தட் ப்ராப்ளம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண? ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம். அப்ளைட் ஃபோர்ஸ் 15 இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம்? The total mass 15 into A. So acceleration என்ன இருக்கும்? A is equal to 1 meter per second square. சரி, 15 வேண்டியதில்லை, ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ தான் ஏற்கனவே காமிச்சிட்டோம். ஸோ ஐம் டேக்கிங் 5 நியூட்டன் எடுத்துட்டேன். ஸோ தட் we can solve. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் F is equal to நான் எடுத்திருக்கேன் 5 நியூட்டனே எடுத்துட்டேன். 5 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 10, திஸ் இஸ் வாட் இஸ் அ 5. ஸோ இது மேலே எவ்வளோ அப்ளை பண்ணுறேன்? 5 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது மேலே ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட்? நவ் ஹிஸ் காமன் ஆக்சலரேஷன் இருக்குமா? காமன் ஆக்சலரேஷன் சொல்லும்போது அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் 5, 2 மாஸ் 15 இன்டூ வாட் இஸ் இட்? ஏன்னு சொல்லலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் A is equal to 1/3, 0.33 சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வேல்யூ போலாமா? என்னவா இருக்கும்? ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஸோ நான் சூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டில் ஸ்மால் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, கம்மியான ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா 10 kg சூஸ் பண்ணுறேன், ஏன்னா F மட்டும்தான் இருக்கு. ரைட்? ஸோ இப்போ F ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். F is equal to ஆக்சலரேஷன், காமன் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கனால 10 kg மேலே அப்ளை பண்ணுறேன். 10 into ஆக்சலரேஷன் இல்லையா? ஸோ ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். சரி, ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன சொல்ல? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸோட வேல்யூ என்னது? 10 இல்லையா? 10 into ஆக்சலரேஷனோட வேல்யூ 0.33. ஸோ எனக்கு கிடைச்சிடும் 3.3 நியூட்டன்ஸ் தான் என்ன சொல்லலாம்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இந்த பாருங்க, இந்த வேல்யூ 10 நியூட்டனுங்கிறது மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இது நாம கொடுக்குறது என்ன? திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் when we applying 5 நியூட்டன். ஸோ ஏன்னா the friction force, self adjusting force என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் when applying forces increases. So that must be known clearly. இது புரிஞ்சுதா? So this is what is at end of this class. So இதை பேஸ் பண்ணி லைவ் செஷன்ல we will discuss that more problem. Once இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா please subscribe and share the channel. Thank you to all.